எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் டாக்டர் அரவிந்த்குமார் அண்ட் ராம்குமார் ஃப்ரம் வசந்தம் கிளினிக்ஸ் அண்ட் ட்ரஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தங்க சம்பா அரிசி வரையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தங்க சம்பா அப்படிங்கிறது ஒரு சம்பாவோட ஒரு வெரைட்டி. ஸோ இந்த தங்க சம்பா அப்படிங்கிறது நம்ம ஊரில் அன்றாடமாக விளையிற ஒரு வெரைட்டி அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த தங்க சம்பாவில் பொறுத்த வரைக்கும் இது நல்ல சீதோஷ்ண நிலைகள்லேருந்து எல்லா டஃப்பான ஒரு சுச்சுவேஷன்ஸ்லையும் வளரக்கூடிய ஒரு அரிசி வெரைட்டி. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இதில் நிறையா வைட்டமின் சத்துக்கள், ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இதில் இருக்குது. அதே மாதிரி ஒரு இம்யூன் பூஸ்டரும் இது சொல்லிக்கலாம். இதை நம்ம தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டே வரும்போது ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ் நல்லாவே குறையும். ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். அந்த மாதிரியான விஷயங்களும் இதில் இந்த பாரம்பரிய வகையான இந்த தங்க சம்பா அப்படிங்கிற அந்த வெரைட்டியில் இருக்குது. அதே மாதிரி இப்போது சின்ன குழந்தைகளுக்குலாம் ஒரு 5 வயசுலேருந்து நம்ம கொடுத்துட்டு வரும்போது இந்த தங்க சம்பா வெரைட்டியை கொடுத்துட்டு வரும்போது நம்மளுக்கு நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும். குழந்தைகளோட மூளை வளர்ச்சியை நல்லாவே அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி மேல்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் அவங்களோட விந்தணுவை அதிகமாக அதிகப்படுத்துது. அதே மாதிரி ஃபீமேல்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் யுட்ரஸ் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்த்து வைக்குது. அதுக்காகவே இதை எடுத்துக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா ஆர்பிசி, டபிள்யூபிசி இதோட கவுண்ட்டை நல்லா உங்களுக்கு கொடுக்கறதுக்கும் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இது நல்லாவே உதவி பண்ணுது. நம்மளோட ஊட்டச்சத்தை நல்லா கொடுக்குது. இதை நம்ம கைக்குத்தல் அரிசி அடிப்படையில் தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன் அப்படின்னா இதை நம்ம ஸ்டீம் பாயில்டாக நம்மளுக்கு கிடைக்காது. இல்லை பாலிஸ்டரைஸாக நம்ம பண்ணோம் அப்படின்னா அது நம்மளால சாப்பிட முடியாது. ஸோ அதனால இயற்கையாகவே இது கைக்குத்தல் அரிசியாக இருக்கிறதுனால இந்த ரைஸ் நம்ம அன்றாட உணவுகளில் இருக்கும்போது நம்மளோட ஆரோக்கியமும் மேம்படும். அதே மாதிரி டயபெட்டிக் சம்பந்தமான விஷயங்களும் இது நல்லாவே கேட்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த ரைஸ் வெரைட்டியை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும் போது இன்னொரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்மளோட கண் பார்வையை தெளிவுபடுத்துது. விட்டமின் இ சத்துக்கள் இதில் அதிகமாக இருக்கிறதுனால இம்யூனிட்டி, அதாவது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதே மாதிரி ஒரு கிருமியை எடுத்து போடுறதுக்கான முழு அறிவையும் இது தருது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த பாரம்பரிய அரிசியை நம்மளோட உணவுகளில் எப்போதுமே எடுத்துக்கலாம். அடுத்த பதிவில் இது மாதிரியான வேற ஒரு பதிவை பற்றி நம்ம பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.